Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் நம்ம CCNA tricky question and answer பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ செஷனில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருங்கிறது இந்த வீடியோ செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய சினாரியோ. நான் 2 ரவுட்ரு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் சீரியல் கேபிள் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, is it possible to configure same IP addresses for both loopback 1 and physical interface of R1 and R2 without using VRF? அதாவது நான் லூப்பேக் ஒரு ஐபி அசைன் பண்ணிட்டேன். அதே ஐபி இந்த சீரியல் இன்டர்ஃபேஸ்க்கு அசைன் பண்ணணும். அதே மாதிரி R2லேயும் ஒரு லூப்பேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணுறேன். ஸோ அதே ஐபி நான் சீரியல் இன்டர்ஃபேஸ்க்கும் நான் அசைன் பண்ணணும். ஸோ இது நான் VRF கான்செப்ட் இல்லாமல் பண்ண முடியுமான்னு இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வித்தவுட் விஆர்எஃப் நம்ம ஐபி சேம் ஐபி இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு அசைன் பண்ணலாம். என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணினா ஐபி அன்னம்பர்ட் கான்செப்ட் மூலமாக இது அச்சீவ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஸ் இட் பாசிபிள் டு ஃபார்ம் நெய்பர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் R1 அண்ட் R2? ஸோ நான் R1 அண்ட் R2 நான் இங்கே EHRP 100 நான் யூஸ் பண்ணுறேன், அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு 10.10.1/24. அதே மாதிரி R2 இன்டர்ஃபேஸ் சீரியல் 1/1க்கு நான் 20.20.20.1/24 யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த EHRP நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐபி அன்னம்பர்ட் கான்செப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓல்டன் டேஸில் அதாவது VLSM யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாஸ்ஃபுல் அட்ரஸ் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு மினிமம் சப்நெட் /24 தான் யூஸ் பண்ண முடியும். அது VLSM யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ /24 யூஸ் பண்ணும்போது பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு 2 ஐபி இருந்தால் போதும். ஸோ அதே ஒரு R1 ரவுட்ரு R2ஓட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி R1 ரவுட்ரு R3ஓட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ 2 பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க். ஸோ மினிமம் சப்நெட் மாஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்னா கிளாஸ்ஃபுல்லில் /24. ஸோ இதுலேயும் /24, இதுலேயும் /24. ஸோ ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க் 2 ஐபி இருந்தால் போதும். 2 பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க் 4 ஐபி இருந்தால் போதும். ஸோ அப்போ நான் VLSM யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாஸ்ஃபுல் அட்ரஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஐபி வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அந்த வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஐபி அன்னம்பர்ட் கான்செப்ட் நம்ம கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஐபி அன்னம்பர்ட் கான்செப்ட் மூலமாக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்ஃபேஸோட ஐபியை இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு பாரோ பண்ணுறாங்க. ஸோ அது பாரோ பண்ணும்போது உங்களுக்கு சேம் ஐபி அட்ரஸ் 2 இன்டர்ஃபேஸில் அசைன் பண்ண முடியும் விஆர்எஃப் இல்லாமல். ஸோ அதே மாதிரி அட் அ டைமில் 2 இன்டர்ஃபேஸுமே 100% உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும், ஒர்க் ஆகும், எது ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அதுதான் ஐபி அன்னம்பர்டோட கான்செப்ட். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நான் லூப்பேக் R1ல் ஒரு லூப்பேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் 10.10.10.1/24. ஸோ இந்த ஐபியை நான் சீரியல் இன்டர்ஃபேஸில் ஐபி அன்னம்பர்ட் மூலமாக அந்த லூப்பேக் ஒன்னோட ஐபி பாரோ பண்ணிடுறேன். அதே மாதிரி R2லேயும் ஒரு லூப்பேக் கிரியேட் பண்ணுறேன் 20.20.21/24. ஸோ இந்த ஐபியும் எதுக்கு நான் பாரோ பண்ணுறேன்னா சீரியல் இன்டர்ஃபேஸ் 1/1க்கு நான் பாரோ பண்ணுறேன். ஸோ செகண்ட் கொஸ்டின் EHRP நெய்பர் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நார்மலாக EHRP நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு 2 பாயிண்ட் டு பாயிண்டில் இந்த 2 ஐபியுமே சேம் நெட்வொர்க்கில் இருக்கணும். பட் நீங்கள் ஐபி அன்னம்பர்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்லையுமே உங்களுக்கு EHRP நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். EHRP மட்டும் கிடையாது, OSPFலையும் உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு வயர்ட் கான்செப்ட் மாதிரி தான். ஸோ ஆனால் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R1 ரவுட்டர். நான் R1 ரவுட்டரில் ஆல்ரெடி லூப்பேக்கு ஐபி அசைன் பண்ணிட்டேன். டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஓகே, ஸோ லூப்பேக் 1க்கு பார்த்தீங்கன்னா நான் 10.10.10.1 அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சீரியல் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 1/0. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் போயிட்டு நான் ஐபி அன்னம்பர்ட் கான்ஃபிகர் பண்ணுறேன். இன்டர்ஃபேஸ் சீரியல் 1/0. ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அன்னம்பர்ட் கான்செப்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்கில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மல்டி பாயிண்ட் நெட்வொர்க்கோ இல்லை மல்டி ஆக்சஸில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட்டுங்கும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக சீரியல் லிங்க்கில் மட்டும்தான் சீரியல் போர்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஐபி அன்னம்பர்ட் கான்செப்ட் சப்போர்ட் ஆகும். இதே உங்களுக்கு கிகாபைட் இத்தர்நெட்டோ ஃபாஸ்ட் இத்தர்நெட்டோ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் ஐபி அன்னம்பர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் பாப்அப் ஆகும். ஸோ அது என்ன எரர் மெசேஜ்னு உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சீரியல் இன்டர்ஃபேஸில் போயிட்டு
loopback 1 ஓட IP வந்து இந்த serial interface வந்து நான் borrow பண்றேன். ஸோ அதுக்கு syntax வந்து பார்த்தீங்கன்னா IP space unnumbered space serial loopback 1 enter. அதே மாதிரி no shutdown கொடுத்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எனேபிள் பண்ணிருங்க exit. ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து நான் ஐபியை வந்து லூப்பேக்ல இருந்து சீரியல் இன்டர்ஃபேஸ் வந்து borrow பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த லூப்பேக்கும் உங்களுக்கு ஆக்டிவாகவும் இருக்கும், சீரியல் இன்டர்ஃபேஸும் ஆக்டிவாக இருக்கும், ரெண்டு இன்டர்ஃபேஸுமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ வந்து do show IP interface brief. ஸோ இங்கே பாருங்கள் 10.10.10.1 இங்கேயும் வந்து லூப்பேக் வந்து 10.10.1. ஓகே, ஸோ ஃபார் an எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டில் வந்து நான் ஐபி unnumbered கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். என்ன எரர் மெசேஜ் வருதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோ ஷட்டவுன் கொடுத்துட்றேன் அந்த இன்டர்ஃபேஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஐபி ஸ்பேஸ் unnumbered loopback 1 என்டர். ஸோ நான் கொடுத்தேன்னா எனக்கு உடனே பாப்அப் மெசேஜ் வரும், பாயிண்ட் டு பாயிண்ட் இன்டர்ஃபேஸ் ஒன்லி. ஸோ இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், கிகாபைட் ஈத்தர்நெட் எல்லாமே வந்து நான் மல்டி ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஈவன் தோ வந்து நீங்கள் கிகாபைட் ஈத்தர்நெட்டோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டோ பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிங்கனாலுமே அது என்னவா கன்சிடர் பண்ணால் மல்டி ஆக்சஸ் லிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஐபி unnumbered கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. சீரியல் இன்டர்ஃபேஸில் மட்டும்தான் வந்து உன்னால் யூஸ் பண்ண முடியும், சீரியல் போர்ட்டில். ஓகே, எக்ஸிட். இப்போ வந்து நான் சேம் திங் வந்து R2 ரவுட்டர்லையும் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஜஸ்ட் R2 ரவுட்டருக்கு போகிறேன். do show IP interface brief. ஸோ லூப்பேக் வந்து நான் ஆல்ரெடி ஐபி அசைன் பண்ணிட்டேன் 20.20.21. ஸோ ஃபஸ்ட் நான் சீரியல் இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்னா serial 1/1. ஸோ serial 1/1 IP space unnumbered. ஸோ IP space unnumbered loopback 1 என்டர். அதே மாதிரி நோ ஷட்டவுன் கொடுத்துருங்க அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு. எக்ஸிட். நான் ஆல்ரெடி நோ ஷட்டவுன் கொடுத்துருந்தேன், அதனால தான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து அப்ளை காட்டுது. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணும்போது அந்த நோ ஷட்டவுன் வந்து கொடுத்துருங்க. ஓகே, do show IP interface brief. ஸோ எனக்கு பாருங்கள் சீரியல் இன்டர்ஃபேஸில் வந்து எனக்கு 20.20.20 IP வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா EHRP நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகுமா? ஏஎஸ் நம்பர் வந்து 100, பட் வந்து நெட்வொர்க் வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கு. ஸோ அப்போ வந்து ஃபார்ம் ஆகுமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ ரவுட்டர் EHRP 100. ஸோ ஏஎஸ் நம்பர் நான் என்ன ஏஎஸ் நம்பர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 100 தான். ஓகே, 100. ஸோ டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 20.20.20.1 சரி 0 நெட்வொர்க் ஐடி நம்ம தரணும். நோ ஆட்டோ சம்மரி. எக்ஸிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R1 ரவுட்டர். ஸோ R1 ரவுட்டரில் வந்து ரவுட்டர் EHRP 100. ஸோ இங்கே டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 10.10 மட்டும்தான். ஸோ 10.10.10.0 என்டர். நோ ஆட்டோ சம்மரி என்டர். எக்ஸிட். ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் do show IP route. ஸோ இது வந்து நான் R1 ரவுட்டரில் இருக்கிறேன். ஸோ R1 ரவுட்டர் வந்து நான் 20.20ங்கிற நெட்வொர்க் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பிங் பண்ணுற பாருங்கள் do ping 20.20.20.1 என்டர். ஸோ எனக்கு வந்து ரிப்ளே வந்து வருது. ஸோ அதே மாதிரி R1 ரவுட்டருக்கு நான் போகிறேன். சரி R2 ரவுட்டருக்கு. ஸோ R ரவுட்டர்லையும் போயிட்டு நான் do show IP route. ஸோ எனக்கு வந்து 10.10.10 நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிங் பண்ணுறேன். பிங் 10.10.10.1. ஸோ எனக்கு வந்து ரிப்ளே வருது. ஓகே, ஸோ இந்த ஐபி unnumbered கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா VLSM யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் வந்து டெவலப் பண்ணாங்க. பட் இப்போ நம்ம VLSM யூஸ் பண்ணுறதுனால இந்த கான்செப்ட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் போர்ட்டில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஏன்னா அதான் வந்து வேன் போர்ட்டு பாயிண்ட் டு பாயிண்ட். நீங்கள் ஈத்தர்நெட் போர்ட்டோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டோ கிகாபைட் ஈத்தர்நெட்டோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்காது. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா EHRPயில் வந்து உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும்போது இந்த அலோ பாக்கெட்டில் வந்து அந்த ரெண்டு பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து சேம் நெட்வொர்க்கில் இருந்தால் தான் உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும். பட் நீங்கள் ஐபி unnumbered கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் இருந்தாலுமே உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு வயர்ட் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ. ஸோ EHRPலையும் உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். அதேமாதிரி OSPFலையும் உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் வேணால் OSPFல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும். ஏன்னா நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த ஐபி அன்னம்பர்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் இருந்தாலுமே உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும். இதே நீங்கள் ஒரு சைடு வந்து ஐபி அன்னம்பர்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து நீங்கள் ஐபி அன்னம்பர்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஐபி அசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ரெண்டு எண்ட்லையுமே வந்து ஐபி அன்னம்பர்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க் இருந்தாலுமே உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கான்செப்டில் ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுனாலுமே இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.